ஹாய் ஆல், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி ஒரு டிஃப்ரெண்ட் ஷேப்பில் பட்டர்ஃப்ளை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு நான் இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க கலர் பேப்பர் கட் பண்ணி எடுத்திருக்கேன். அந்த ஸ்கொயர் ஷேப்பில் இருக்க ஷீட்டை நம்ம 2 ரெக்டாங்கிள்ஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது ஒரு ரெக்டாங்கிள் எடுத்து டபுளாக ஃபோல்ட் பண்ணி இந்த மாதிரி நம்ம நெயில்ஸால் ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ தான் அந்த ஷேப் ஸ்டே ஆகும். இப்போது 2 சைட்ஸும் கார்னர்ஸ் மீட் ஆகுற மாதிரி இந்த பேப்பரை ட்ரையாங்கிள் ஷேப்பில் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணி விட்டுக்கலாம். சேம் ப்ரொசீஜரை ஆப்போசிட் சைட்ஸ்லேயும் கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போது அப்வர்ட்லேருந்து டவுன்வர்ட் இந்த ஷீட்டை ஒரு ஃபோல்ட் பண்ணுங்கள். நமக்கு இந்த மாதிரி ஒரு போட் ஷேப்பில் கிடைக்கும். இந்த மாதிரி வந்தால் தான் நீங்கள் பண்ணியிருக்க ப்ரொசீஜர் கரெக்டு. இப்போது மேலேருந்து ஒரு 1/2 சென்டிமீட்டர் இந்த ஷீட்டை அப்வர்டில் ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு ஃபோல்ட் 1/2 சென்டிமீட்டர் டவுன்வர்டில் அண்ட் அகெயின் ஒரு ஃபோல்ட் 1/2 சென்டிமீட்டர் அப்வர்டில். இந்த மாதிரி 3 டைம்ஸ் ஒரு சைடை ஃபோல்ட் பண்ணிக்கலாம் இந்த போர்ட் ஷேப்பில் இருக்க ஷீட்டில். தென் நெக்ஸ்ட்டு சைடை இந்த மாதிரி அப்வர்ட் டவுன்வர்ட் அப்வர்ட் இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கலாம். இப்போது மிடில் கை வச்சு இந்த மாதிரி ஜாயின் பண்ணும்போது நமக்கு ஒரு லீஃப் ஷேப்பில் அழகான பட்டர்ஃப்ளையோட விங்ஸ் கிடச்சிரும். நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட்டு கட் பண்ணோம் இல்லையா 2 ரெக்டாங்கிள், அதில் இன்னொரு ரெக்டாங்கிளை எடுத்து இந்த மாதிரி இன்சைடு அவுட் சைடு நம்ம ஃபோல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். அதை டர்ன் பண்ணி கொஞ்சம் குட்டி குட்டியாக நம்ம இதை ஃபோல்ட் பண்ணிட்டு வரும்போது ரொம்ப ஈஸியாகவே நமக்கு இது கிடச்சிரும். உங்களுக்கு வீடியோ பார்க்கும்போது அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி ஃபோல்டிங்ஸ் நமக்கு கிடைக்கணும். சேம் ப்ரொசீஜர் அந்த ஷீட்டில் பண்ண மாதிரி மிடில் கை வச்சு இந்த 2 சைடையும் நம்ம கேதர் பண்ணும்போது இன்னொரு பஞ்ச் ஆஃப் ஃபோல்ட்ஸ் நமக்கு கிடைக்கும். அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் நம்ம முடிச்சாச்சு. இப்போ இந்த 2 செக்ஷனையும் ஒரு ரோப் வச்சு ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்கள் சேம் கலர் ரோப் இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் கான்ட்ராஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இப்போ இதில் பிங்க் கலர் ரோப் வச்சு மிடில் ஜாயின் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், ரொம்ப ஈஸியாக அழகான பேப்பர் கிராஃப்ட் ரெடி ஆயிடுச்சு.